திருநாள். யாருக்கு இந்த குரு பூஜை? எதற்காக இந்த குரு பூஜை? யார் நடத்துகிறார் இந்த குரு பூஜை என்றெல்லாம் கேள்விகள் எனக்குள்ளே தோன்றுகிறது. ஆயிரம் ஆயிரம் மனிதர்கள் வாழுகிறார்கள், இறக்கிறார்கள். ஆனாலும் வாழ்க்கையிலே எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்று சிந்திக்கிற போது பாரதி சொன்னாரே, தேடி சோழனிடம் நின்று சின்னன் சிறுகதைகள் பேசி கூடி கிளப்பருவம் எய்து வெறும் கூற்றுக்கு இறையன பின்மாயும் வேடிக்கை மனிதனை போல வாழ்வதல்ல வாழ்க்கை. பிறந்தோம் இறந்தோம் என்பதல்ல வாழ்க்கை. மனிதனாக பிறந்த நான் ஏதாவது இந்த மண்ணிலே சாதிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும், இந்த உலகத்திற்கு எதையாவது விட்டு செல்ல வேண்டும். 1000 ஆண்டுகளுக்கு பின்னாலும் கூட என்னுடைய நாமம் இந்த உலகத்திலே விதைக்கப்பட வேண்டும் என்று சித்தனுடைய குறிக்கோளை, சித்தனுடைய வாழ்க்கையை, சித்தனுடைய வாழ்க்கை நெறியை தன்னுடைய உயிரிலே, உடலிலே, ரத்தத்திலே கலந்து கொண்டு இன்றைக்கு சித்த நெறி உலகெங்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற எங்கள் வணங்குதலுக்குரிய, போற்றுதலுக்குரிய, அன்றாடம் நான் வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய குருஜி அவர்களையும் வணங்கி, இந்த விழா யாருக்காக? எல்லோரும் எடுப்பார்கள் விழா, தனக்கென்று ஒரு குருவை வைத்துக் கொண்டு அந்த குருவுக்காக விழா எடுப்பார்கள். ஆனால் உலக குருவாக இருக்கின்ற அகத்தியனுக்கு, அந்த அகத்தியன் பிறந்த நட்சத்திரத்தை தேடி, அந்த அகத்தியன் பிறந்த நாளை தேடி, அந்த அகத்தியன் பிறந்த மாதத்தை தேடி, என் குருவே, சித்தர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கின்ற குருமுனியே, உனக்கு விழா எடுக்க இந்த உலகத்திலே ஆட்களே இல்லையா? இல்லை இல்லை, நான் இருக்கிறேன் என்று சித்தருடைய அப்படிப்பட்ட ஞான புருஷராக, சித்தராக, வாழ்வியல் நெறியை சொல்கின்ற வாழ்க்கை சாதனையாளனாக இன்றைய அருமை பெரியவர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே தான் எத்தனை ஆற்றல்கள் என்று பார்க்கிறேன். தவயோகியார் சாதாரண மனிதனாக நம்முடைய கண்களுக்கு தெரிகலாம். பல ஆண்டுகள் அங்கே கொல்லிமலை குகைகளிலே, பல ஆண்டுகள் சதுரகிரி மலையிலே அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் பல ஆண்டுகள், கொங்கண சித்தன் குகையிலே பல ஆண்டுகள், இப்படி தன்னுடைய வாழ்நாளை சித்தனுக்காக அர்ப்பணித்து, இந்த ஞானம் என்பது எங்கே கிடக்கிறது? இந்த ஞானம் என்பது கேடினால் கிடைக்குமா? அரிய மக்களுக்கு, பாமரனுக்கு, படிக்காதவனுக்கு, பண்டிதனுக்கு கிடைக்கக்கூடிய பொருளா? இல்லை. நான் ஏம்புவேன், எடுத்து ஏம்புவேன், உலகத்திற்கு புரியக்கூடிய வகையிலே சொல்லுவேன் என்று பல 2 மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிற வெற்றி சாதனையாளன் தான் நம்முடைய தவயோகியார் அவர்கள். அவருக்குள்ளே எத்தனை ஆற்றல்கள் இருக்கிறது தெரியுமா? ஐயா அவர்கள் பேச தெரியாது, பேச தெரியாது, பேச தெரியாது என்று சாமிஜியினுடைய அருமையான சிறப்புகளை எல்லாம் அழகாக எடுத்து வைத்தார். என்ன சிறப்பு என்று கேட்கிறீர்களா? ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. எந்த இடத்திற்கு சிறப்பு தெரியுமா? பழனி என்று சொன்னால் முருகனை நினைக்கிறோம். அந்த முருகனுக்குள்ளே ஒரு போகன் என்கின்ற சித்தன் இருக்கிறானே, அந்த சித்தன் நமக்கு நினைவுக்கு வருகிறான். ஆனால் கல்லாறு என்று சொன்னால், கல்லாறு என்று சொன்னால் 1000 ஆண்டுகளுக்கு பின்னாலே இங்கே தவயோகி என்ற ஒரு சித்தன் வாழ்ந்தான் என்பதை வரலாறு பொறிக்கப்படும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஞானியாக கலியுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நடமாடும் சித்தனைத்தான் நாம் எல்லாம் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன மகத்துவம் என்று கேட்கிறீர்களா? ஐயா அவர்கள் சற்று முன்னாலே சொன்னார்களே, தவயோகியார் விபூதி கொடுத்தார், நோய் தீர்ந்தது என்றார்கள். ஏன்? அவருக்கு எத்தனை ஆற்றல் எப்படி வந்தது? நாமெல்லாம் பிறந்தோம், நாமெல்லாம் பிறந்தோம், உண்டோம், குழந்தைகளை பெற்றோம், இறந்தோம். ஆனால் அவருக்குள்ளே பல்லாண்டு காலமாக ஒரு தேடல் இருந்தது, ஒரு வெறி இருந்தது, இந்த ஞானம் என்கிற வெறி இருந்தது. இதை மக்களுக்கு கொண்டு போக வேண்டுங்கிற எண்ணம் இருந்தது. ஏன் தெரியுமா அந்த எண்ணம்? நான் மட்டும் பெறுவதல்ல இன்பம், இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உயர்ந்த உள்ளம் விரிந்த சிந்தனை அவருக்குள்ளே இருந்த காரணத்தினாலே வருகின்ற மக்களை அன்பாலே, தன்னுடைய பாச பிடியினாலே, அருள் உரையினாலே, உபதேச மொழிகளாலே தன் கைப்பிடிக்குள்ளே கட்டுண்டு ஓடுகின்ற சக்தி, மகத்தான சக்தி இவருக்குள்ளே ஒளிந்து கிடப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னால், நான் மட்டுமல்ல, இங்கே வந்து சந்தித்த ஒவ்வொரு மனிதரும் சுவாமி அவர்களை பார்க்கிற போது புரிவார்கள். அம்மையார் இன்றைக்கு ஜாதி மதங்களை தாண்டி மனித நேயத்தை பார்க்கின்ற மகத்தான உத்தமனாக நமது சுவாமிஜி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நோயாய் வருகிறவர்கள் நம்பியாம்பாளையம் என்ற கிராமத்திலே இருந்து, சுவாமிஜி எனக்கு இந்த குறை இருக்கிறது தீருமா என்று சொல்லுகிற போது அவருடைய குருநாதர் சொல்வார் ஒரு காலத்திலே, மகனே கலங்காதே, இதய கோட்டையை தகர இமய கோட்டையை தகர்ந்தாலும் உன்னுடைய இதய கோட்டையை தகர்த்து விடாதே என்று சொன்ன
அவங்க உன்னை காப்பாத்துவாங்க. ஒரு டானிக் கொடுக்கிறார் பாருங்க, அந்த டானிக்கு வார்த்தைகள் கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு லட்சிய வார்த்தைகள் நமக்குள்ளே நம்பிக்கையை விதைக்கிற போது கிடைக்கிறது. இன்றைக்கு விழா என்று சொன்னால் அகத்தியனுடைய பெருமை இந்த மண்ணிலே பரவ வேண்டும் என்பதற்காக இந்த ஞானபீடம். இந்த ஞானபீடம் என்ன சிறப்பு தெரியுமா? ஒன்று, சித்தர்கள் அவர்களுக்குள்ளே இருந்து அருளாட்சி புரிகிறார்கள். இன்னொன்று, அந்த இடத்திலே மறுபட கல்லாறு மலையும் அப்பா மகத்தான சிற்றாளன் மலைதான் ஆகும். ஆறுபடை திரிந்ததொரு திரிவான் காவல் அப்பனே சுப்பிரமணியன் மலையுமாமே என்று அகத்தியர் 12,000 சொல்லுவதை சொல்கிற வகையிலே இந்த இடத்திலே யார் எந்த குறையை வைக்கிறார்களோ அங்கே நிறைவேறும் என்ற ஒரு அற்புதமான அகத்தியனுடைய வாக்கு. துன்பங்கள், சோதனைகள், விரக்திகள், வேதனைகள் இத்தனைக்குள்ளேயும் வந்து கொட்டுகிற ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் என் அகத்தியர் ஞானபீடம் இல்லையா? அந்த ஞானபீடத்திலே வருகின்ற என் குழந்தைகளை நான் காப்பேன் என்று அகத்தியனுடைய அருள்வாக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த குரு பூஜையிலே நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் எம்பெருமானுடைய அகத்தினுடைய அருளாசி, நம்முடைய தவத்திரு அடிகளாருடைய அருளாசி என்றைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் என்ற காரணத்தினாலே, அது மட்டுமல்ல, குருவை வழிபட்டால் என்ன கிடைக்கும் தெரியுமா? இதை பதஞ்சலியால் சொல்லுகிறார். ஆசானை கண்டவேற்கு ஞானம் பேர்க்கும், அப்போதே யோகத்திற்கு அருள் உண்டாகும். பேசாத மௌனம் என்று பிரம்மவித்தை பிடரி வழியில் கண் திறந்து பிரகாசிக்கும் என்று சொல்லுகிற பதஞ்சலியாருடைய வார்த்தை ஒரு ஆசானை பார்க்கிற போது கிடைக்கும் என்று சொன்னால் வாழ்க்கை என்பது எப்படி வாழ வேண்டும் என்பதை அழகாக சொன்னாங்க. இந்த உலகம் இறைவன் எங்கே இருக்கிறார், இறைவன் எங்கே இருக்கிறார் என்று தேடுகின்ற கோடான கோடி மக்களுக்கெல்லாம் என்னுடைய சித்தன் வழி சொல்லுகிறான். ஆவதும் பரத்துள்ளே, அழிவதும் பரத்துள்ளே, போவதும் பரத்துள்ளே, புகுவதும் பரத்துள்ளே, யாவரும் பரத்துள்ளே, யாரும் அப்பரத்துள்ளே என்று சொல்லுகிற போது இந்த வெட்ட வெளியிலே தான் இறைவன் இருக்கிறான், எங்கும் பறந்து விரிந்து கிடக்கிறான் என்ற ஒப்பற்ற உண்மையை இந்த உலகத்திற்கு பறைசாற்றியவர் நவகோடி சித்தர்கள் என்ற காரணத்தினாலே அந்த சித்தனை வணங்கியவர்கள் வாழ்க்கையிலே மேன்மையுடைய மைந்தர்களே தவளவானில் தவநிலவின் ஒளியிலோடி ஆடுவீரே. இன்பமானதில் உலகம் அன்புள்ளம் கலந்திடிலே, இன்பமானதில் உலகம் அன்புள்ளம் கலந்திடிலே. பூங்காவாம் உங்கள் மனம் உள்ளன்பே தெய்வ மனம், இவ்வுண்மை நீ மறவேல் கொஞ்சு மொழி மைந்தர்களே தவளவானில் தவநிலவின் ஒளியோடி ஆடுவீரே. பூலோகம் தனில் நீயே ஸ்வர்கபோகம் அடைவாயே, புண்ணியத்தில் மானிடர் பிறப்படைந்ததென்னுவையே. நெறித்தவறி நீ வீழ்ந்தால், நெறித்தவறி நீ வீழ்ந்தால் பாழடைந்ததும் வாழ்நாள். கை தவறிய கண்ணாடி, கை தவறிய கண்ணாடி தூள் போலாம் பயனில்லை வாடி. கொடிய பாதை நடவாதே, மனவமைதி கிடையாதே, இரு சூழ்ந்திடும் வாழ்வு அன்பிலாக்கு இன்பமில்லை.